Hey guys, welcome back to HD MotoVlog. பா எவ்வளோ நாள் ஆச்சுங்க உங்களை சந்திச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ஒரு 3 months ஆயிடுச்சுங்க. ஸோ எனக்கு சீரியஸாக vlogging ஒரு ஃப்ளோ கூட போயிடுச்சுங்க. அப்பா ஸோ ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக ஒரு வண்டி ஆட் ஆகுதுங்க இன்றைக்கி. ஸோ வெஸ்பா LML 1990 மாடல். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குங்க. ஆல்ரெடி வண்டியை போய் நான் ஒரு டைம் பார்த்துட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் ஸ்கூட்ரு ஓட்டினதே இல்லை. ஒரே ஒரு வாட்டி இந்த செட்டாக்கு ஓட்டியிருக்கேன். அதுவும் ரொம்ப ஷார்ட் ரைடுங்க. சும்மா ஒரு 100 meters தான் ஓட்டி பார்த்தேன். ஸோ வெஸ்பான்னு வரப்போ ஒரே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபைனலி நம்ம ஃப்ரெண்டு தான் வாங்குறாரு. ஸோ இன்றைக்கி அது இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் ஓட்டி பார்க்குறதுக்கு ரன்னிங் கண்டிஷனில் தாங்க இருக்குது. நிப்பாட்டி வச்சுருந்தாலும் ரன்னிங் கண்டிஷன் தான். ஆனால் ட்ரையல் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா கிளச் கேபிள் கட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே போய் நம்ம ரெடி பண்ணி தாங்க எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன சீனுன்னு தெரியல. ஸோ வெஸ்பா பற்றி சொல்லணுன்னா 150cc 8.4 bhp 11 Newton meters of torque at 5000 rpmங்க. ஸோ கேட்கும் போதே வேறு லெவலில் தான் இருக்குது. ஓட்டி பார்க்கணுன்னு அதை விட ஆசையாக இருக்குங்க. ரொம்ப நாள் கனவு இந்த வெஸ்பான்றது. பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு இறக்கிட்டார். ஏன் இப்படி ஓட்டிகிட்ருக்காரு? பின்னாடி அவ்வளோ டிராஃபிக்குங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் கை காட்டினாருன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை உங்களை பார்த்துட்டேன். அங்கிள் நல்லா இருக்குங்க. அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள்? அங்கிள் பரவாயில்லைங்க அங்கிள். அங்கிள் தான் இவர் இல்லையே. ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அங்கிள். சரி டக்குன்னு போயிடலாம் அங்கிள். இதான் சும்மா அப்படியே இன்னைக்கு vlog பண்ணிடலாம் வண்டி எடுக்கிறதுன்ட்டுங்க. நம்ம கிளச் ரெடி பண்ண சொல்லிடலாம் அங்கே போயிட்டு. இப்போ எப்படியும் ரீச் ஆயிடுச்சு. நான் இந்த வண்டி தானே? நல்லா இருக்கே. அன்னைக்கு தொடச்சிருக்காங்களோ? நீங்கள் தான் தொடச்சிங்களா? சூப்பராக இருக்குங்க வண்டி. அப்படியே நம்ம வண்டியோட ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம். பா ஹாப்பியாக இருக்குங்க. இதெல்லாம் ஒரிஜினல் க்ரிப்புன்னு நினைக்கிறேன் வெஸ்பா. இது இதோட சிம்பிள் தாங்களா இங்கே இருக்கிறது? பா இதெல்லாம் பத்திரம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஷோகன் மாதிரி இருக்குது கண்டிஷன். நம்ம ஷோகன் மாதிரி. ஓட்டிடுவோம் இன்னைக்கு எடுத்துருவோம்ல கண்டிப்பாக. ரொம்ப ஆசையாக வந்துட்டேன். போயிடலாம். கம்ப்ளீட் ஸ்டாக் கண்டிஷனுங்க வண்டி. வேறு லெவலில் இருக்குது. ஸ்விட்செல்லாம் பாருங்கள், ஒரிஜினல். அப்படியே ரீஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. ஸோ இவரும் வண்டி எடுத்து ஓட்டணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. அதனால் நம்ம வண்டி நிப்பாட்டிட்டு இவர் வண்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வரப்போ இவரோட வண்டியும் வெஸ்பாவும் எடுத்துகிட்டு வரணுங்க. ஸோ
போகிறதுக்குள்ளே கிளச் ரெடி பண்ணிடுவாங்க. சின்ன வேலை தான் நினைக்கிறேன். எங்கே நிற்கிது? ஓ ஸோ கைஸ் அஃபிஷியலி வண்டி எடுத்தாச்சு. என்னாச்சு? கிக்கரை இது நீங்கள் பிடிச்சிக்க கிக்கர் அடிக்கிறேன். நியூட்ரலில் தான் இருக்கோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. கிக்கர் இது கிளச் பிடிக்கிறீங்க, நான் இது பண்ணுற கிக்கர் அடிக்கிறேன். வண்டி விழுந்துட மாட்டான்ல? சரி அவரே பார்க்கட்டும். ரொம்ப லைட்டு அது அந்த இது மார்க் வேற வேற மாதிரி மாறி இருக்கு. அதுதான் இப்போ பாருங்க இதில் இருக்க மாதிரி இருக்கு. இறங்கி நின்று தான் பழகணும் இதெல்லாம். இனி நீங்கள் அடேங்கப்பா பயங்கரம். என்னாச்சு? கேரு சரியா விட மாட்டேங்குதுங்களாம்மா. பா டொக்கு டொக்குன்னு விழுதுங்க. சீக்கிரம் ரெடி பண்ணும். சர்ச்சுக்கு போய் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்மளோட வெஸ்பா ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுங்க. விழுந்துருச்சா? ஃபர்ஸ்ட்லேயே வந்துருங்க. என்னன்னு தெரியலீங்களே பிரச்சனை, என்னன்னு தெரியலையே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் கேரே விழுக மாட்டேங்குதுங்க. ஃபஸ்ட்டு தவிர எதுவுமே விழுக மாட்டேங்குது. ஸோ என்ன பிரச்சனைனே தெரிலங்க. ரெக்கார்டிங்கா? ஸோ வெஸ்பால ஐயோ ஐயோ எப்படி ஓட்டுறது? ஸோ ஓரளவுக்கு கேர் இப்போ விழுகுதுங்க. ஐயோ நல்லாவே பவராக இருக்குங்க வண்டி. ஃபன்னாக இருக்குங்க. சரியான ஃபன்னாக இருக்குங்க. பயமாக இருக்குது. வண்டி வேறு ஆடுது. குறுக்கெல்லாம் வந்துடாதீங்களோ தம்பி. வீலிங் பார்த்தீங்களா பசங்க? பவர் பேண்ட்லாம் ஓப்பன் ஆகுதுங்க. செகண்ட் கேரு பாருங்கள் எப்படி தூக்கிட்டு போகுதுன்னு. ஐயோ ரெடியே பண்ணால் வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. ரெடி பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள்.
பாருங்கள் பிடிச்சி ஏறுது கம்ப்ரெஷன். நம்ம வண்டிக்கே கொஞ்சம் டஃப் காம்படிஷன் தருதுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கியர் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கே இருக்குன்னே தெரில. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்படி மிச்சதெல்லாம் கீழே போல். ஒரு டைம் பார்த்து பார்த்து போட வேண்டியதாக இருக்குது இந்த சைடு, அந்த நம்பரை பார்த்து. ஐயோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. காலில் கேரை தேடிட்டு இருக்கேன் மறந்துட்டு. நியூட்ரல் வந்துட்டாங்க. வண்டியை போட்டு சாவடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது கேர் வந்து கரெக்டாக இருக்குதுங்க. இந்த இடத்துல இவங்க மாட்டினாங்க பாருங்கள். இப்போ இதில் தான் ஏதோ ப்ராப்ளம்மு பாருங்கள். கரெக்டாக விழுகுது. இப்போ கொஞ்சம் கேர் ஸ்லிப் ஆகுதுங்க, அவ்வளோதான். பாருங்கள் என்ன போக போகணும் மட்டும். இப்போ பயமாக இருக்குங்க. பெண்டில் வந்த வண்டி ஆடுது. பாருங்க அடேங்கப்பா, எவனாவது குறுக்கில் வந்தால் இன்றைக்கி நான் முடிஞ்சேங்க. இதே வந்துடாதரா. செம்ம பண்ணுங்க இன்றைக்கி சத்தியமாக. ஐயோயோயோயோயோ கைஸ், பேக் டு RX. ஸோ சரியான பண்ணுங்க. வரும்போது ஆக்சுவலாக சார்ஜ் இல்லைன்னா இதுவும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாங்க. செம்ம ஓட்டுங்க, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கேரு விழுகுதுங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களை நெக்ஸ்ட் வீடியோ வந்து எதில் சந்திக்க போகிறேன்னா ஷோகன் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக இப்போ கூட மெக்கானிக்கிட்ட பேசணுங்க. நெக்ஸ்ட் வீக் நான் கொடுத்துட்றேன்னாரு. ஸோ சாட்டர்டே கண்டிப்பாக எடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you on next video. Bye from HT.